பசுமை கேஃபே வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய வேளாண் திருவிழாவில் நம்ம இருக்கோம். இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸு, அப்புறம் நிறைய வேளாண்க்கு உதவக்கூடிய பொருட்கள், அப்புறம் வேளாண் விளைபொருட்களில் செய்யப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க, விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டின மாடு, அதாச்சும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட நாட்டின மாடுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ வாங்க இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வேளாண் திருவிழாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுற டெல்டா பகுதியில் ரொம்பவே முக்கியமான நகரமாக இருக்கிறது கும்பகோணம். இங்கே கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வேளாண் விதை மற்றும் உணவு திருவிழா நடந்துச்சு. கும்பகோணம் மாஸ் காலேஜில் நடந்த இந்த திருவிழாவில் விவசாயிங்க மட்டும் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வந்து தங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போனாங்க. மாஸ் காலேஜ் வெளியிலையும் எல்லாரையும் வரவேற்கிற விதமா பேனர்லாம் வச்சிருந்தாங்க. நேரா உள்ள போனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு உள்ள போனா பிரம்மாண்டமான நம்மாழ்வார் சிலை ஒன்று வச்சிருந்தாங்க. அதோட அங்க பாரம்பரியமான 2 மாட்டு வண்டிகளும் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே நம்ம பாரம்பரிய விளையாட்டான இளவட்டக்கல் ஒன்றும் இருந்துச்சு. அதை தொடர்ந்து உள்ள போனா பிரம்மாண்டமான ஸ்டேஜ் போடப்பட்டு அங்க இயற்கை வேளாண்மையில சாதனை பண்ண பலர் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதை அங்க வந்த விவசாயிகளும் பொதுமக்களும் கேட்டு விவசாயம் பத்தியும் அதுல ஜெயிக்கிறதுக்கான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டேஜுக்கு ரைட் சைட்ல நம்ம பாரம்பரிய நாட்டு விதைகளை ஒரு விவசாயி வித்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம நாட்டோட பாரம்பரிய மூலிகை செடிகள் அதோட பலன்கள் பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார். அப்படியே உள்ள இருந்த ஸ்டால் எல்லாம் போய் பார்க்கலான்னு போனா என்ட்ரன்ஸ்லயே நோனி பழம், லெமன் கிராஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்ததா மா, தென்னை மாதிரியான செடிகள்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு அடுத்து இருந்த 2 ஸ்டால்லையும் நம்ம பாரம்பரிய அரிசிகள் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. அதுலயும் கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா அரிசிகளை சூப்பு பவுடராகவும் மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. நஞ்சில்லா உணவு ஐயா நம்மாழ்வாரின் கனவு மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கான உணவு அப்படிங்கிற விதத்தில் தான் வருடந்தோறும் ஊர்தோறும் இதே மாதிரி இயற்கை வேளாண் திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்று 2வது நாளாக கும்பகோணம் மாஸ் கல்வி குழும வளாகத்தில் 2வது நாளாக நடக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண் மற்றும் உணவு திருவிழாவில் நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். இது உழவகம், 100% நஞ்சில்லா உணவகம். இங்கே உரம், மருந்து, பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி எதுவுமே பயன்படுத்தப்படாத கிட்டத்தட்ட 40 விதமான நாட்டு ரக காய்கறிகள், பழங்கள், கீரைகளோட விதைகள் மற்றும் மகிழம் பண்ணையோட கடந்த 8 வருஷமாக நாங்கள் வந்து 100% இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய அரிசிங்கிற மாதிரி உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி பாரம்பரிய அரிசிகளான மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, காட்டு யானம், நவரா அப்படிங்கிற அரிசிகளை நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு நாங்கள் வந்து விற்பனையும் செய்கிறோம், மக்களுக்கு காட்சிப்படுத்தவும் செய்கிறோம். இதில் வந்து எந்த விதத்திலையும் நாங்கள் ஐயா நம்மாழ்வார் சொன்ன விஷயத்திலிருந்து ஒரே 1% கூட மாறுபட்டு டிவியேஷன் ஆகி நாங்கள் போகவே இல்லை. புது மக்களை நான் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கும்பகோணம் மக்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் கொல்லம்பட்டிலேயே வந்து ஊசி விற்கிற மாதிரி காவிரி டெல்டா பகுதியிலேயே வந்து நாங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து கொண்டு வந்து பாரம்பரிய நெல்லை நாங்கள் கொண்டு வந்து வித்துட்ருக்கோம். அதனால் வந்து 20 ரூபா எல்லா ரேட்டை விட கம்மியாக தான் நாங்கள் கொடுக்குறோம். இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம பசுமை கஃபே யூடியூப் சேனல்காரங்களோட நண்பர்களுக்கும் அவர்களுடைய பார்வையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இருந்த ஸ்டால் தான் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஆமனுக்கு, மயில் மாணிக்கம், தொட்டாசினிங்கி செடிகளை வந்த எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட அதெல்லாம் ஏன் தராங்க, அதனால என்ன மாதிரியான மருத்துவ பலன் இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ஒரு புது தகவலாக இருந்துச்சு. அங்கேயே நெல் வைக்கோலால் செய்யப்பட்ட தோரணங்கள் எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பாரம்பரிய விளையாட்டான பல்லாங்குழி, பம்பரம், ஆடுபுலி ஆட்டம் எல்லாமே கூட வச்சிருந்தாங்க. அடுத்ததா இருந்த ஸ்டால்ல நம்ம பாரம்பரிய உணவான சிறுதானியம், பாரம்பரிய அரிசி ரகங்களால செய்யப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதோட அவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு தேவையான பயிற்சியும் கொடுக்கறதா சொன்னாங்க. அங்கிருந்து அடுத்தடுத்த ஸ்டாலுக்கு போனா இயற்கையான விதைகள், விவசாயத்துக்கு தேவையான கருவிகள்னு ஏராளமாக இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்டாலில் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் விற்பனை செய்யப்பட்டுச்சு. இது குழந்தைகளை ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இங்கே கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். கும்பகோணம் மரபொழி தாயகம்ங்கிற குரூப்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது எங்களோட மரபொழி தாயகம் மற்றும் காயத்ரி அக்ரோ ஃபார்ம்ஸ் அவங்களோட சேர்ந்து வச்சுருக்க நாங்கள் ஸ்டால் வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் என்ன காட்சி தான் படுத்துகிறோம், இதை நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வரல. காட்சிப்படுத்துகிறோம். என்ன காட்சிப்படுத்துகிறோன்னா 70 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் காட்சிப்படுத்தியிருக்கோம். எல்லா அரிசி வகைகளும் நாங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி மக்களுக்கு இந்த மாதிரியான அரிசி வகைகள்லாம் இருக்குது
இந்த மாதிரி வகைகளில் என்னென்ன பலகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் பாட்டில்ஸில் போட்டு காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த பாட்டில்ஸில் நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா QR கோடு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த QR கோடு பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் என்ன யூஸ் அப்படின்னா, அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணோம் நம்ம அப்படின்னா அது என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரைஸ் வெரைட்டிஸ் இதில் சேர்த்துருக்கோம், இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் மெத்தட் வரும். மோரோவர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குரூப் மூலமாக இது வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள மக்கள் பெண்கள் அமைப்புலேருந்து வந்திருக்கு. அந்த பெண்களோட அமைப்போட லிங்க்கும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஒன்லி கும்பகோணம் மட்டும் இல்லை மேனுஃபேக்சரர், தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஃபுல்லாக மேனுஃபேக்சரர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது எல்லாமே தான் நாங்கள் இப்படி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த QR ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரர் யார், எந்த ஊரில் பண்ணுறாங்க, இது எங்கே கிடைக்கும், அவங்க காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இல்லை நாங்கள் வாங்க விருப்பப்படலை, நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதிலே ப்ரிப்பரேஷன் மெத்தடும் இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் எங்களோட நோக்கம் மட்டும், எங்களோட விற்பனை மட்டும் குறிக்கோளாக வைக்காமல் மக்கள் அவங்களே செஞ்சு சாப்பிடுங்கிற முறையை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இது நாங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடும் போட்டிருக்கோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அது மூலமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணியும் வாங்கிக்கலாம். நாட்டு சக்கரை, தேன், மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கான கோகோபீட் செடிகளை வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் தொட்டிகள்னு நகர்ப்புறங்கள்ல வர்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறதுக்கான பல விஷயங்கள் அங்க இருந்துச்சு. நெற்களஞ்சியமான டெல்டாவிலேயே பாரம்பரியமான நெல் விற்பனை செய்த ஈரோடு விவசாயிகள் அமைப்பினர் யாழ்ப்பாணம் முருங்கையிலிருந்து பல ரக நாட்டு ரக விதைகளையும் விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகோரமூர்த்திங்க, மயிலாடுதுறை மாவட்டம் கீழச்சாலை கிராமம். விழா கும்பகோணம் இந்த சோழமண்டல விழா மிக சிறப்பாக இருந்தது. இதில் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக சித்தன் ஐயா சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதிய அனுபவங்களாக இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னார். பழைய சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம், அரிசியை வடித்து தான் நாங்கள் சாப்பிட்றோம், குக்கர் அரிசி சாப்பிட்றதில்ல. பெரும்பாலும் என்னென்னலாம் பாரம்பரியமோ, விறகடுப்பு, அப்புறம் மண்பானை சமையல், இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சித்தன் ஐயா சொன்னது எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னார். அதெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இன்னொன்று, வாழ்க்கையில் எளிமையாக வாழ கற்றுக்குங்க. குளிரூட்டப்பட்ட அறையும் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள், அடுக்குமாடி வீடுகள் இதெல்லாம் பயன் தராது. எளிமையாக வாழுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே வீடு கட்டல, அதனால் வீடு கட்டி வசிக்க வேண்டாம்னு சொல்ல. கூரை வீட்லையும் ஓட்டு வீட்லையும் திண்ணையிலையும் முற்றத்துலையும் தான் மனிதன் வசித்தான். அந்த காலம் வரைக்கும் நமக்கு நோய் இல்லை. அதனால் காலம் மாறி போச்சு, நானும் மாறணும்னு சொல்லாதீங்க. காலம் ஒருபோதும் மாறல. மாறியது மனிதனும் மனிதனுடைய இதயமும் தான். காலம் ஒருபோதும் மாறவில்லை. எனவே இயற்கையாக இயல்பாக வாழ மனிதர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணணும். இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்த ஒரு இளைஞர் பர்கூர் செம்மர மாட்டை காட்சிக்காக வச்சிருந்தார். நம்ம நாட்டு ரகங்கள்ல பொண்ணான இந்த மாட்டை பத்தி எடுத்து சொன்னதோட அதை பாதுகாத்து விவசாயிகள்லாம் பயனடையணும்னு கேட்டுக்கிட்டார். என்னோட பேர் வசந்த். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெடுந்தர்லேருந்து வந்திருக்கோம். இது பர்கூர் செம்மர மாடு. பர்கூரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மாடு. இது அழிஞ்சிட்டு வர மாடு. இதில் என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டில் உழவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உழவு நம்ம விவசாயத்துக்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாடை. வர 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 இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. அதனால் எல்லா நாட்டு மாடையும் எடுக்கிற நீங்கள் இந்த பர்கூர் மாடையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த மாட்டுக்குன்னு தனியாக ஃபார்ம் அமைச்சு, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூரில் தனியாக ஃபார்ம் அமைச்சு இதை வளர்த்துக்கிட்டு வராங்க. கவர்மெண்ட்டே எடுத்து வளர்க்குது. அப்படிங்கிறப்ப நீங்களும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இது காளைங்கள் மட்டும் இல்லை, இதில் பசுங்களும் இருக்குது. இந்த பசுங்களும் இருக்குது. இதை எடுத்து நீங்கள் வளர்த்துட்டு இந்த இனத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. மாடு பேர் பர்கூர் மலை மாடுன்னு சொல்லுவாங்க, பர்கூர் செம்மறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாடு இருக்குது. நிறைய இடத்துல இந்த நம்ம உமலச்சேரி மாடு, நிறைய நாட்டு மாடுங்க இருக்குது. ஆனால் இந்த மாடுகளில் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. வர 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 அரைஞ்சிக்கிட்டே வருது. அதன் காரணமாக விவசாய மக்கள் எல்லாருமே இந்த மாட்டை எடுத்து வளர்க்கணும். இந்த ப்ரீடை இந்த செம்மர மாட்டை இதை நீங்கள் வளர்த்து பயனடையணும். விவசாயத்துக்கு பயனடையணும், உழவுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பயன்பாடாக இருக்கும். இதை நீங்கள் வளர்த்து விவசாயத்தை நல்லா காப்பாற்றுங்க. நல்லபடியாக காப்பாற்றி நல்லா இந்த மாட்டோட இனத்தை பெருக்குங்க. நன்றி, வணக்கம். இதுல ஹைலைட் என்னன்னா, வந்த எல்லாருக்குமே இயற்கை விளைபொருட்களால செய்யப்பட்ட உணவு இலவசமாகவே வழங்கப்பட்டுச்சு. அதோட கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாரும் நம்ம ஊர் தற்காப்பு கலையான சிலம்பம் சுத்தி அசத்துனாங்க. சனி ஞாயிறு 2 நாள் நடந்த இந்த வேளாண் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டு விதைகள் வாங்கிட்டு போனதே விவசாயிகளுக்கான வெற்றின்னு சொல்லலாம். ஜெய்சங்கர் ஜெயராம் பேசர், ராஜன் ஆர்கானும் பழனி பாலசுந்தரம். நான் ஒரு இயற்கை விவசாயி. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஜெர்னி இருக்குது. அதாவது விவசாய நிலம்,
அப்புறம் ரைஸ் மில் ப்ராசஸிங்கு, அவுட்லெட் எல்லாமே இருக்குது. மெயினாக இங்கே உள்ள இருக்கிற குருஜிகள், இந்த மெல் மைனாவனம், பாலசுப்ரமணியம், பிரிட்டோரா சார் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது. மெயினாக இங்கே வந்து என்ன நிறையா என்ன கற்றுக்கிட்டோன்னா, அவங்க ஒரு லேடி வந்து ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க, சென்னை பேஸ்டு. ஸோ அதாவது பை ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டோம். நிறைய பாரம்பரிய நெல் எக்ஸ்ட்ரா இங்கே இருந்தது எல்லாமே. அது இல்லாமல் சீடெலாம் ஒரிஜினல் சீடு இங்கே கிடைக்கிது, சரிங்களா? அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அதில் நீங்கள் கருப்பு கோணி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெரைட்டி இருக்குது, ஒரிஜினல் வெரைட்டி இருக்குது. அது இங்கே தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே யூனிவர்சிட்டி வெரைட்டி கொடுக்க மாட்டாங்க, ஒன்று பாரம்பரிய நெல் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் சீடு இங்கே எடுத்துக்கலாம். இது மாதிரி அட்வான்டேஜ் எல்லாமே இங்கே இருக்காச்சு. இதுதான் மெயினான இங்கே அட்வான்டேஜ். இது வந்து எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்ததுன்னா, சில மிஷினரிலாம் இங்கே பார்த்தேன். இது வந்து சென்ட்ரலைஸ்டாக, ஈவன் அந்த மிஷினரி ஓனர்லாம் எனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த ஓனர்லாம் இங்கே தான் மீட் பண்ண முடிஞ்சுது. மெயினாக பார்த்தீங்கன்னா லைக் கலர் சாட்ரு, ஆல்டோ ப்ரிசிஷனு, அப்புறம் கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரி, 3 ஓனரும் இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மிஷினே ஒரே இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ட்ரோன் இங்கே காட்டுறாங்க, நம்ம அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு. அப்புறம் சீட்ஸு, ரைஸஸ்ஸு எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் கிடைக்காது. கும்பகோணம் வேளாண் திருவிழா சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். எத்தனை ஸ்டால்ஸ், எத்தனை வகையான சீட்ஸு, எவ்வளோ வகையான ஃபார்மர்ஸு, இது இல்லாமல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸு, அதாச்சும் இந்த பாரம்பரிய கலைகளை இவங்க நிகழ்த்தினது, அப்புறம் இங்கே கொடுத்த ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு அசத்தலான ஒரு விஷயமாகவே வந்து இந்த திருவிழா முடிஞ்சிருக்கு. பார்த்துருப்பீங்க இந்த திருவிழாவோட மகத்துவம் என்னங்கிறத. இவ்வளோ விவசாயிகள் இங்கே சந்தோஷமாக கூடியிருக்கிறத பார்க்கும்போது நமக்குமே ஒரு சந்தோஷம். மற்றும் ஒரு இந்த மாதிரியான ஒரு திருவிழா மற்றும் பல விவசாயிகள்னு இன்னும் நிறைய பேர் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.